அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் திக்னஸ். அப்போ எக்கை வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது உங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்துட்டு இன்னொரு சைக்கிள் தான் போனோம் அப்படின்னு சைக்கிள் கேன்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் போகவே தேவையில்லை. நீங்கள் வந்து அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களோட பிளட் ஃப்ளோ, யூட்ரஸ் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ண அக்குபங்க்சருக்கு கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்துட்டு எண்டோமெட்ரியம் திக்னஸ் வேணும்னாலோ இல்லாட்டி தைராய்டு இருக்கிறதுனால கூட நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து அக்குபங்க்சர் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கலாம் IVF போனாலும். ஸோ அக்குபங்க்சர் எடுக்கும் பொழுது நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே இதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே என் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி பேசணும்.